ஸோ இதில் நாங்கள் இப்போதைக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எங்கன்னு சொன்னால் வேலனையில். ஸோ வேலனையில் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறதுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் கரைக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற வீடு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஏற்கனவே ரினோவேஷன். இந்த வீடு இப்படி தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் பழமையான ஒரு வீடு என்று சொல்லலாம். வணக்கம் மக்களே. இன்று கட்டிடக்கலையானது வளர்ந்து புதிய சகாப்தத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய புதிய கட்டங்களை அமைத்து வருகின்றார்கள். அதாவது அந்த ரீதியில் அவர் கடந்த 8 வருடங்களில் இந்த சஞ்சீவன் என்ற ஒரு கட்டிடக்கலை நிபுணர் தொழில்நுட்பத்தை என்னை அழைத்திருந்தார். அவரது அழைப்பு கேட்டு நான் கட்டடங்கள் அமைத்து புதிய கட்டடங்கள் அமைப்பது சென்றிருந்தேன். மாடிகள் வீடுகள் அமைப்பது, பழைய வீடுகளை அதாவது 50 100 வருடத்துக்கு மேற்பட்ட வீடுகளை அதே நிலையில் அதே மாதிரி புதுப்பித்து ஒரு இடிக்காமல் அதே நிலையில் அந்த வீடுகளை புதுப்பித்து நவீன இல்லங்கள் மாதிரி அமைத்து கொடுத்து வருகின்றார். அந்த ரீதியில் வேலனையிலே ஒரு பழமையாக இந்த வீடு, அதாவது 80 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு பணக்காரனுடைய வீடு. ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து சஞ்சீவன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து நான் ரன் பண்ணி கொண்டு வரேன் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வைட்டோன் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ எங்களோட கம்பெனியால் வந்து நாங்கள் ஐலண்ட் வைடாக வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து கொண்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு எங்களுக்கு ஐலண்ட் வைடாக 12 ப்ரொஜெக்ட்ஸ் போய் கொண்டிருக்கு. அதாவது யாழ்ப்பாணம், வேலனை, புங்குடுதீவு, கண்டி, ஹேட்டன், கொழும்பு என்று சொல்லி ஓவரால் நாங்கள் இப்போ ஒரு 12 ப்ரொஜெக்ட் செய்கிறோம். ஸோ இதில் நாங்கள் இப்போதைக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எங்கன்னு சொன்னால் வேலனையில். ஸோ வேலனையில் என்ன மாதிரியான ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம்ன்றதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் கரைக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற வீடு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஏற்கனவே ரினோவேஷன். இந்த வீடு இப்படி தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் பழமையான ஒரு வீடு என்று சொல்லலாம். ஸோ இந்த வீடை நாங்கள் இப்படி செய்து இருக்கிறோம். அதாவது இப்படி தான் எங்களோட பிளான் பண்ணாங்க செய்கிறதுக்காக. ஸோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. நாங்கள் கிளைண்டோட கரைச்சி அந்த பட்ஜெட் அடிப்படையில் பார்த்து கிட்டத்தட்ட இதில் 95% இது வந்து கொண்டு. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த கீழே அந்த கல் பழிச்சிருக்கிறது வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக பழிச்சிருக்கு. பட் கிளைண்ட் என்ன சொன்னோம்னு சொன்னால் முன்னால் மட்டும் பழிச்சா ஓகே இருக்குமாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்கம் அந்த சுற்றி வேற நாங்கள் மோல்டிங் அடிச்சிருக்கிறோம். இதில் வந்து இந்த வீட்டை சுற்றி நாங்கள் காட்டியிருக்கிறோம். பட் ஆக்சுவலாக வந்து எங்களோட கிளைண்ட் சொன்னவர் சுற்றி வரணும்ன்ற அவசியம் இல்லை, முன் பார்வைக்கு மட்டும் இந்த மோல்டிங் வடிவாக இருந்தால் போதும் என்று செய்தவர். ஸோ இந்த வீடை தான் நாங்கள் இப்போ 1 by 1 உள்ளுக்கு என்னென்ன செய்திருக்கிறோம், எப்படியான நாங்கள் வழிமுறையில் கையாண்டிருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் 1 by 1 வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 1 by 1 எங்களோட தொடர்ந்து இந்த வீடியோவில் நின்றுடுங்க. ஓகே தானே? ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த வீடு. ஸோ இந்த வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நாங்கள் நிறைய பழைய ஃபோட்டோஸையும் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதிலேயே 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னென்னா இப்படியெல்லாம் மோல்டிங் இருக்கல. சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 ஜன்னல் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 ஜன்னலுமே வந்து தனியாக தான் இருந்தது. ஸோ நான் இப்போ பார்க்கும்போது அந்த 3 ஜன்னலையும் முண்டா சேர்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மோல்டிங் ஒர்க் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுலேயும் 3 ஜன்னல் இருக்குது, அங்காலேயும் 3 ஜன்னல் இருக்குது. இப்போ பார்க்கும்போது டக்குன்னு பார்த்த ஒரு ஆளுக்கு வந்து இது தனியாக தெரியாது, உண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்டா தனி இருக்கும்போது எங்கள் ஆர்கிடெக்ட் கூட டிசைன் பண்ணும்போது எங்கள் ஆர்கிடெக்ட் கூட நாங்கள் சேர்ந்து டிசைன் பண்ணும்போது ஆர்கிடெக்ட் சொன்னவர் இப்படி தனித்தனியாக இருக்கிறத வந்து நாங்கள் உண்டாக்கி காட்டணும். ஸோ இதை உடைச்சி திருப்பி செய்கிறது கஷ்டம். அண்ட் பழைய வீடுகளை நான் முடிஞ்ச அளவு உடைக்கக்கூடாது. ஸோ இருக்கிறதே வச்சுக்கொண்டு கொஞ்சம் ரினோவேட் பண்ணத்தான் நாங்கள் பார்த்தனாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கும்போது இப்படி தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் எங்களோட பாசாக்களை வச்சு அதை செய்து அந்த ஒவ்வொரு மோல்டையும் நாங்கள் செங்கலால் ஒட்டி வந்தது. செங்கலால் ஒட்டி செய்தது வந்து இந்த வீட்டுக்கு ஒரு அழகிய தோற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த வீட்டில் வந்து நாங்கள் என்ன மெயினாக செஞ்சுருக்கோம்னு சொன்னால் எல்லா நிலைகளுமே வந்து முதல்ல இருந்தது. ஆனால் இந்த ஷேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஷேஷஸ் மட்டும் நாங்கள் புதுசாக போட்டுருக்கோம். இது எல்லாமே வந்து நாங்கள் போட்ட மெட்டீரியல் வந்து தேக்குன்னு சொல்லலாம். இப்போ உள்ளுக்கு நாங்கள் 1 by 1 போய் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பார்க்கவும் தெரியும் இதில் என்ன செய்யணும். இந்த போட்ட பேஸ் ஃபினிஷ், அதுக்கப்புறம் அந்த கதவு ஜன்னலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பிராஸ்ன்ற இதை தான் பிராஸ் ஃபிட்டிங்ஸ் தான் எல்லாத்துலையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை அந்த ஸ்லோப்ஸ் எல்லாமே இந்த த்ரெட் போ பேரல் போல்ட் எல்லாமே வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த தீபகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாட்டி இந்த கடல் சார்ந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன தான் ஒரு வீடு புதுசாக செய்திருந்தாலும் ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை ஒரு 4 மாதத்துலேயோ என்ன செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தால போகும்போது பார்த்துருப்பீங்களா, கொழும்புலையும் இப்படி நடந்திருக்குது, அங்கே யாழ்ப்பாணத்தில் கடல் சைட் இருக்கிறது நடந்திருக்கு, இங்கே யாழ்ப்பாணம் வேலனை, புங்குடுதீவுலையும் இப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடக்கும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 அடிக்கு வந்து நாங்கள் இவ்வளவு தான் வடிவாக செய்தாலும் அந்த 3 அடிக்கு வந்து அந்த சுவர் வந்து உவஞ்சி போயிடும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா அந்த தண்ணி மட்டம் வந்து ஊறுறது. இப்போ புது வீடுகள் அப்படி வாரது இல்லையாண்டா, நாங்கள் சரியாக டைபீம் அந்த மாதிரி போகிறதால வாரது குறை.
குறைவு. பட் பழைய காலத்தில் வந்து தை பீம் எல்லாம் போட மாட்டோம், கருங்கல்லையை வச்சு அதுக்கு மேலே வந்து நாங்கள் கல் கட்டுவோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் லேர்ன் பண்ணி சில விஷயங்களை பார்த்தாங்க என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபுல்லாக உடைச்சி போட்டு சின்னதாக ஒரு பூச்சொண்டு பூச்சி போட்டு ஒரு கெமிக்கல் அடிச்சிருந்தாங்க. அதாவது டாக்டர் ஃபிக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் அடித்து பிறகு பூச்சி போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த நாங்கள் பெயிண்டிங் வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை நாங்கள் இங்கே பாவிச்சதால் நான் 100% உங்களுக்கு நாங்கள் கேரண்டி பண்ணுறேன். அந்த வீட்டாக்கில் நான் கிளைண்ட்டுக்கும் கேரண்டி பண்ணுறேன். அந்த எக்ரிமெண்ட்லேயும் நாங்கள் அடிச்சு எழுத்து மூலமாக கொடுத்துருக்கிறோம். ஸோ என்ன தான் இருந்தாலும் கிட்டத்தட்ட நாங்கள் 10 இயர்ஸுக்கு இது வாரண்டி கொடுத்துருக்கிறோம். பட் நாங்கள் வாரண்டியாக 10 இயர்ஸ் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட இது 30-40 வருஷத்துக்கு இது எப்பயுமே உவஞ்சி வராதுன்ட்டு நான் வந்து ப்ரொமிஸாக சொல்கிறேன். ஸோ இதில் நிறைய பேர் போய் வரலாம், இந்த இடத்துல போய் வரலாம். அதாவது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் சரியாக வேலனையில் சைவ பிரகாச வித்தியாசத்துக்கு முன்னால் தான் இந்த லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ யார் வேணாலும் வரலாம், போகும்போது பார்க்கும்போது அப்படியே ரோட்டோட மெயின் ரோட்டோட இந்த வீடு யார் போனாலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து முள்ளுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் பின்னுக்கும் முன்னுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இல்லாட்டி 3 அடிக்கு ஃபுல்லாக உடைச்சி போட்டு இந்த கெமிக்கலை போட்டதால் அது வந்து கடைசி வரைக்கும் இப்படி வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் மேலேயும் உயர தன்மை இருக்கும், பட் கூடுதலாக உயர தன்மை வந்து 3 அடின்றதால அந்த பக்கம் தான் நாங்கள் கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதில் கெமிக்கலை யூஸ் பண்ணி இருக்கிறதால தண்ணிங்கால வராததால் அது எப்படியுமே மேலே போகாதுன்றது தான் உண்மை. ஸோ ஓகே, நாங்கள் ஒன் பை ஒன்னாக உள்ளுக்கு போய் ஒன்றுண்டா என்னென்ன செய்திருக்கோம்ட்டு பார்ப்போம். ஓகே, இந்த கதவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதவு ஒரு வித்தியாசமான கதவாக தான் இருக்குது. பார்த்துருக்கீங்க, இதில் சும்மா தொட்டு பார்த்தா தெரியும் எந்த அளவு வலிமையாக இருக்குன்னு சொல்லி. இதுவும் தேக்காடு செய்யப்பட்டது தான். இதெல்லாம் சில பேர் பார்க்கும்போது அந்த காஞ்ச பலைகள் தான் நாங்கள் செய்யணும். ஸோ அப்படி நாங்கள் பார்த்து வாங்கின கதவு தான் இந்த இது. ஸோ இதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஓன்லைன் போட்டுருக்கோம். மேலே உள்ளுக்கு நாங்கள் பொட்டி பாக்கு எடுத்துருக்கிறோம். சில பேர் வந்து இந்தியாவில் செய்ய போட்டோம்னா பொட்டி பாக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. பொட்டி வந்து என்ன சொன்னால் சில பேர் வந்து இந்தியாவில் உபயோகிச்சு வரும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளுக்கு பொட்டியும் வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம பொட்டி யூஸ் பண்ணல. இங்கே யூஸ் பண்ண பொட்டி என்னன்னு சொன்னால் இன்டர்னல் பொட்டி வந்து இங்கே சரி வராது. அந்த கடல் சார்ந்து இருக்கிறதால, அந்த காற்று இந்தியாவில் உப்பு காற்றா இருக்கிறதால அந்த இன்டர்னல் பொட்டி வராது. நாங்கள் வந்து எக்ஸ்டீரியர் பொட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணோம்னா அந்த ஒர்க் நல்லா இருக்குது. போக இந்த பொட்டி பாக்கு வந்து இப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இது தான் எங்களுக்கு ஒரு சின்ன பிராண்டாக மாதிரி இருக்க போகுது. இந்த வீட்டில் இதில் ஒரு பிராண்டா. ஸோ அங்காளி சும்மா நார்மல் ரூம்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே இந்தியாவில் சில பேக்கரை தட்டி போட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு உயரம் பார்க்க ஒரு மட்டும் 7 ஃபீட்டாக இருக்கிறதால நாங்கள் அதாவது ஒரு சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணாமல் நாங்கள் போல் ஃபேன் தான் இந்த இடத்துல நல்லா யூஸ் பண்ணி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க தெரியும். அதுக்கப்புறம் பெட்டுக்காரங்கன்னு சொன்னது என்னன்னு சொன்னால் கீழே டைல் யூஸ் பண்ணாமல் சீமெண்ட் எல்லாம் அவங்க விரும்பினது. ஸோ சீமெண்ட் யூஸ் பண்ணாமல் பார்க்குறது என்னோட ஒர்க் வந்து எந்த அளவு அந்த சில வெடிக்கும் அப்படி இப்படிலாம் இருக்காது. நாங்கள் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது நாங்கள் ரெண்டரையும் அடிச்சு அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்க்க தெரியும். அதாவது மேலே பார்க்குறது கீழே பார்க்குறது, அதாவது போர்டில் பெயிண்ட் வந்து ஃபுல்லோவில் பட்டிருக்காது, ஃபுல்லோட பெயிண்ட் வந்து போர்டில் பட்டிருக்காது. சில பேர் செய்யும் போது அதில் சில மிஸ்டேக்ஸ் கூட இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுக்குள்ள சின்ன பிராண்டாக இருக்கும் போது இதுதான் எங்கள் லிவிங் ஏரியாவில் இருக்க போகுது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அதில் அன்பையாக நான் சொல்கிறது கொஞ்சம் இல்லை, நாங்கள் நோம்பலான செய்தியும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல செய்தியும் யூஸ் பண்ணுறாங்க, பட்ஜெட்டை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதிலையும் பாருங்கள் அந்த நிலைய நாட்டாளன்னா பழைய காலத்தில் போர்பால் செய்யப்பட்டது. பட் இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஸ்டேஷன் எல்லாமே டீக்கால் செய்கிறோம். பெயிண்டிங் அடிக்கிற விதம், இதில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே நாங்கள் பார்த்து செய்யுது. ஸோ பார்க்கறது தெரியும். அதுக்கப்புறம் எல்லா ஹோலுக்குமே எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏசிக்கான ரூம்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ விருப்பமாக இருந்தால் நாங்கள் பிறகு வந்து ஏசி போட்டு கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேன் அதுக்கப்புறம் பழைய ஃபோட்டோஸை பார்க்கும்போது இருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படிதான் இது ஒரு பெட்ரூமாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடுத்த எங்களோட ப்ரே ரூம் எங்களுக்கு சிம்பிளாக செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி எல்லாருமே அப்படியே இருக்குது. ஸோ இந்த சாமி படத்துக்கான நாங்கள் இது வச்சுருக்கிறோம், சின்ன தட்டில் வச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே கல் கொண்டு பூட்டி வைக்கிறோம். இதிலே நாங்கள் சீலிங் வந்து உங்களை என்ன செய்யுங்கன்னா இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் சீலிங் சொல்கிறது 2x2 மேலே இருந்தது. மேலே அலுமினியம் அடிச்சுட்டு நாங்கள் எக்ஸ்பிரஸ் ஷீட் அதை வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணி இதில் போட்டுருக்கிறோம். அந்த எக்ஸ்பிரஸ் ஜிப்சம் போட்டு எக்ஸ்பிரஸ் ஷீட்டுங்கிறது நாங்கள் எக்ஸ்பிரஸ் ஷீட் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பின்பக்கம் முதல் பழைய காலத்தில் சின்ன இரண்டாம் மாதிரி பின்பக்கம் வைக்கணும். ஸோ அதை நாங்கள் ஃபுல்லாக இந்த இதில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த கிளைண்ட் கேட்டுக்கொண்டதுக்காமே நாங்கள் இது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது. ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு இங்கே சில காத்தோட்டம் வர மாதிரி ஜன்னலெல்லாம் போட்டுட்டு ஒரு நல்ல லக்ஸரியான பாத்ரூம் ஒன்று அடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 அடிக்கு இந்த டைல்ஸ் பதிச்சு இந்த பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அழகான லைட்னிங் போட்டிருக்கிறோம். மேலே அழகான லைட்னிங் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஒரு ஸ்ட்ரிட் லைட்னு சொல்கிறாரு. ஸோ அது உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுக்கும் இந்த பாத்ரூம்குள்ள வந்து சொன்னால். அதுக்கப்புறம் இதில் நல்ல வென்டிலேஷன் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் கோமன் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த நார்மலாக இந்த என்னது நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபிட்டிங்ஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கு அந்த ஏங்கல் வேல் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஃபிட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நாங்கள் இதில் பிளாஸ்டிக் ஐட்டத்தெல்லாம் போட்டிருக்கோம். என்ன தான் அந்த இல்லாட்டி பிராஸில் போடணும். அது பிராஸில் போகிறது வந்து கோஸ்ட் கூடவே இருக்கும். ஸோ அதனால் எங்களோட கிளைண்ட் கேட்டு போனதுக்கு கம்மியாக நாங்கள் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நாங்கள் வேறு எந்த ஐட்டம் போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து துருப்பிடிக்கிறது வர்றதால நாங்கள் கொஸ்ட்டையும் இதுக்கு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன டைனிங் ஏரியாவாக நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து அந்த சின்ன ஒரு இடைவெளி வச்சுருக்கோம். அதாவது கிச்சனில் இங்கே அதை பிளேஸ் கொண்டாடுற மாதிரியே ஒரு சின்ன ஒரு டைப்பில் செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கவர் ஒன்று போட வேண்டியது. அதுக்கப்புறம் கிச்சன் பழைய காலத்தில் தெரியும். நம்ம பழைய காலத்து கிச்சன் தான் இருக்கும். ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு வந்து அதை கொஞ்சம் முடனாக்கி இருக்கிறோம். பட் இதில் நாங்கள் டைல் பதிக்கலை. கிளைண்ட் கேட்டுக்கொண்டதுக்காக இதில் நாங்கள் சும்மா கருப்பு சீடுங்கெல்லாம் நாங்கள் ரெண்டரையும் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பழைய அடுப்பு வைக்கிற இடம் வந்து அப்படியே இருக்குது. அது நாங்கள் கிளைண்ட் விருப்பம்னு சொன்னால் பிறகு அதில் அடுத்தோட செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரியே தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நார்மல் கபட் யூஸ் பண்ணுவோம். பழைய வீடுகளில் பார்த்தா தெரியும் இந்தியாவில். ஸோ அந்த கபட்டே நாங்கள் ஒரு சின்ன உடன் கபட் மாதிரி நாங்கள் தேக்கில் செஞ்சுருக்கிறோம். ஸோ இது பார்க்கும்போது இந்த கிச்சனுக்கு ஒரு வடிவம் இருக்குது. இதுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் சொன்னால் அதை பார்க்க தெரியும். வெளியே ஒரு சின்ன விரண்டா மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த ஏற்கனவே இருந்த விரண்டாவை வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணதால் இதில் ஒரு சின்ன கருப்பு சீமெந்தால் ஒரு சின்ன விரண்டா ஒன்று செஞ்சுருக்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு ஃப்யூச்சரில் வேணுமெண்டா சொன்ன பெருசாக்கலாம், ஏதாவது பவுலாக சரிக்கலாம், அந்த கிளைண்ட்டை பொறுத்தது. ஸோ இதுவும் இந்த வீட்டுக்கு ஒரு இது வேறு எதாவது இந்த வீட்டுக்கு இது ஒரு அழகாக சேர்க்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் அந்த முன்னுக்கு படத்தை காட்டியிருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் கல் பைக்கில் தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணோம். பட் கிளைண்டோட ரெக்கமெண்டுக்காமையே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐ ஷேப்பால் அந்த கல்லை நாங்கள் பயிச்சிருக்கிறோம். அதோட வீடும் பிளாக் உள்ளுக்கு சில இடங்கள் நாங்கள் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கிறதால இதையும் நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் முடனில் என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்து தான் இந்த கல்லை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே இந்த இதில் சின்ன விரண்டா மாதிரியும் முள்ளுக்கு வர்றதால 2 பக்கமும் ஒரே கல்லை பிடிச்சா வடிவாக இருக்காதுன்றதுக்காக நாங்கள் இங்கால சின்ன பாக்ஸ் மாதிரியும் முன்னால் ஐப்பன்ன்ற மாதிரியும் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து நார்மலாக இருந்திருந்தால் வடிவாக இருக்காது. ஸோ இந்த கல் பதிச்சதால தான் வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த வீட்டுக்கான ஒரு அழகு வந்து இந்த கல்லும் கூட்டுதுன்னு சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ தொடர்ந்து எங்கள்கிட்ட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லலை அப்படின்னா ஒன் பை வேணால் கூட சொல்லலை, கிட்டத்தட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கும் இந்த வீடுகள் ஏதாவது ரினோவேட் பண்ணணும் இல்லாட்டி புது வீடு கட்டணும்னு சொன்னால் கட்டாயம் எங்களை எந்த டைம்லையும் கண்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ எங்களோட கண்டெக்ட் நம்பர் இதில் ஷேர் பண்ணுறோம். எங்களோட கண்டெக்ட் நம்பர்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நார்மலாகவும் எங்களை நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். நம்பர் வந்து என்னென்னு சொன்னால் 0770367545 தொலைபேசி இலக்கத்தினோட எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 0777086278 என்ற நம்பர் விட்டாக இதிலே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக எங்களை நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது, அதுக்கப்புறம் யூடியூப் ஒன்றும் இருக்குது. அதாவது எந்த கம்பெனியால் நாங்கள் வெளியிடுற ஒன்று தான். ஸோ அதில் வைட் ஒன் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் சமூக வலைத்தளங்களில் உள்ள எல்லா இதுலேயுமே வந்து நாங்கள் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம், இது சம்மந்தமாக நீங்கள் கேட்க நினைக்கலாம். ஸோ அப்படியா இருந்தால் எங்களை டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லாட்டி இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ இல்லை எங்களோட வெப்சைட் இருக்குது, வைட் ஒன் பில்டர்ஸ் அண்ட் வைட் ஒன் பில்டர்ஸ் .lk சொல்லி வெப்சைட் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் எங்களோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே எப்படியான ஸ்கேலில் நான் ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மினிமம் ஒரு புது வீடாக இருந்தால் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 10 மில்லியனாக இருக்கணும். ஸோ அப்படி தான் எங்களோட மினிமம் ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்டாக இருக்க போகுது. அதே வந்து யாழ்ப்பாணத்துக்கு இல்லை, அதே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ரினோவேஷனாக இருந்தால் மினிமம் எங்களுக்கு 7 மில்லியனில் இருந்தால் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், அதாவது மதில் கட்டுறது, சின்ன சின்ன ரிப்பேர் செய்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறது இல்லை. ஸோ ஏன்னா எங்களுக்கு அதுக்காக என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கான டைம் இல்லை. ஸோ அதை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கான கொஸ்ட் வந்து கூட முடியும். ஸோ அதுக்காக கிளைண்டோட பட்ஜெட் என்ன, எங்களோட பட்ஜெட் என்ன, எங்களோட ஸ்டாஃப்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ எங்களோட டைமையும் நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் மினிமம் 7 மில்லியனுக்கான ப்ராஜெக்ட், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட்டை தான் நாங்கள் செய்வோம். அதாவது சில பேர் கேட்பினம் ரூஃப் மட்டும் செய்தாங்க, டைல் மட்டும் காய்ச்சிட்டாங்க, பாத்ரூம் மட்டும் காய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பினோம். ஸோ நிறைய பேர் எங்களை கதைக்கிறது அப்படி. ஸோ நாங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கணும் எங்களுக்கு அதுக்கான நேரம் வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்டையும் உங்களுக்கு செய்யணுமா இருந்தால் நாங்கள் கிட்டத்தட்ட இப்படி ஒரு ரெனோவேஷன் வந்தால் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒரு 6 மந்தில் முடிச்சோம். அதாவது புது வீடையும் நாங்கள் 6 மந்தில் கட்டலாம், பழைய வீடையும் 6 மந்தில் தான் செய்யலாம். என்ன சொன்னால் நாங்கள் டக்குன்னு 3 மாதத்தில் செய்தோம்னு சொன்னால் அதுக்கான அந்த அது ஒரு
என்ன வே ஆஃப் ஒரு வேல தான் நாங்கள் செய்ய வேண்டி வரும். ஸோ அந்த வே வந்து எங்களுக்கு பிழைச்சி போயிடும். ஸோ இந்த வீடே நாங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து க்யூரிங் பண்ணி தான் செஞ்சாங்க. ஸோ இப்படியான ஒரு வீடு, அதாவது இப்போ ஒரு சிங்கிள் ஸ்டோரியை நாங்கள் ரினோவேட் பண்ண மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 6 மாதம் தேவைப்படும். அதே ஒரு புது வீடாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் தேவைப்படும். அதே 2 ஸ்டோரி 3 ஸ்டோரியாக இருக்க மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் போகுது. இதே வந்து ஓகே நாங்கள் யாழ்ப்பாணத்தை தவிர வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது வெளி மாவட்டங்கள் ஐலண்ட் வைடாக நாங்கள் செய்கிறோம். அதாவது 25 மாவட்டங்களில் நாங்கள் எங்களுக்கான ஆட்கள் இருக்குது, நாங்கள் செய்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் செய்கிற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியா இருந்தால் எங்களோட மினிமம் புது ப்ராஜெக்டாக இருந்தால் எங்களோட ஸ்கேல் வந்து எப்படி போடுறதுனா கட்டாயம் 15 மில்லியனாக இருக்கணும். அதே ரினோவேஷனாக இருந்தால் மினிமம் வந்து 10 மில்லியன் இருந்த ஸ்கேலில் தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களை கட்டாயம் கேளுங்க. ஸோ நன்றி இந்த வீடியோவில் இருந்ததுக்கு. தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களை வைட் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் போய்ட்டு பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு நிறைய அதில் நாங்கள் இது மட்டும் இல்லை நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது அதில் தனித்தனியாக ஒவ்வொரு ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் செஞ்ச வீடுகள் போட்டிருக்கோம், தனித்தனி ஒர்க் போட்டிருக்கோம். இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. போட்டை ப்ரூஃபிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் ஒர்க் செஞ்சாங்க. அதில் தனித்தனியாக சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கொண்டு இல்லாததுக்காக நாங்கள் தனித்தனியாக சொல்லியிருக்கிறோம். ஸோ நன்றி இந்த வீடியோ பார்த்தது. கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சம்பந்தம் டவுட்ஸ் இருந்தால் எங்களை கட்டாயம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதில் இருந்ததுக்கு என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் உங்கள் சஞ்சீவன் ஃப்ரம்